பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னடா குட்டி, என்ன இப்படி பாக்குற? இங்க சில பேர்லாம் ரொம்ப செல்ஃபிஷ் நினைக்கிறேன்டா. என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்ன அவாய்ட் பண்றாங்களாம். ஆனா கேட்டா எந்த பதிலும் வாயில இருந்து வராதான். இருக்கட்டும் விடுறா, எனக்கு தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே. நீங்க எல்லாரும் இருக்கும்போது பேசாதவங்க எனக்கு எதுக்கு? அவாய்ட் பண்ணா அவாய்ட் பண்ணட்டும், எனக்கு தேவையே இல்லடா. என்ன குட்டி, கரெக்ட் தானே? நம்ம யார்கிட்டயும் போய் பேச வேணாம்டா, அவங்களே பேசல, நம்ம மட்டும் ஏன் போய் பேசணும்? இது எனக்கு தண்ணி இருக்கே, நான் உன் கூட பேசுறேன். இன்னும் தங்கம், அம்மாவை தேடுறீங்களா? அம்மா ஏதோ வந்துருவாங்க, சரியா? அது வரைக்கும் நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். குட்டி, இங்க பாரு, இங்க பாரு. அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எதுக்கு பாத்துட்டு இருக்காங்க? என்கிட்ட பேச மாட்டாங்களா, என்கிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்களா, ஆனா வந்து மட்டும் பாப்பாங்களாம். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு மட்டும் பாப்பாங்களாம். இது எதுக்குடா செய்யறாங்க தேவையில்லாம? முடியலடா, இங்க சில பேத்துக்கிட்ட எல்லாம் பேசவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீயும் அவங்க கூட பேசக்கூடாதுடா. என்ன நான் பேசல, நான் பேசலங்கும் போது மட்டும் நீயே பேசணும். நீயும் பேசாத, இனிமே அவங்க யாரோ நம்ம யாரோ, சரியா? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சின்ன குழந்தைகிட்ட? நான் உங்ககிட்ட பேசல குரு, நான் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன். புரியாத வயசுல என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. இருக்கட்டும், புரியாம இருக்கட்டும். இங்க புரியுற வயசுல இருக்கவங்களுக்கே புரியல, இதுல புரியாத குழந்தைக்கா புரிய போகுது? நான் என்னமோ பேசிட்டு போறேன் குரு, உங்களுக்கு என்ன குரு? இப்ப என்ன குரு, அது கூட பேசக்கூடாதா? நீ குழந்தைகிட்ட பேசுமா, நான் எதுவும் கேட்கல. கேட்கலன்னு எதுக்கு கேக்குறீங்க? ஆனா குழந்தைக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடு. நான் நல்லா தெளிவாதான் குரு சொல்லிட்டு இருக்கேன். இங்க சில பேர் செல்ஃபிஷா தானே இருக்காங்க, அதை தானே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுதான் குழந்தைக்கு இப்பவே விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இருக்காங்க, செல்ஃபிஷா தான் இருக்காங்க, அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக செல்ஃபிஷா இருக்காங்க. அப்படியா? சரி, நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தேவையே இல்லை குரு. இப்ப எதுக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்க? இப்ப நான் எங்க உங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன்? நான் பாட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க தானே இடையில வந்தீங்க. இப்ப நான் கத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. சரிம்மா, நீ கத்தல விடு. இருக்கட்டும், நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை குரு. என்ன தங்கோ அப்படி பாக்குற? நாங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டுட்டு இருக்கியா? அப்படியா? இங்க பாருடா, இப்பவே நீ தெளிவா இருந்துக்கோ, இல்லனா உன்னை தெளிவில்லாம ஆக்கிடுவாங்க, சரியா? உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான் பாட்டுக்கு என் மனசுக்குள்ள இருக்கிறத குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த குழந்தை பாவம், இப்பவே என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஐயோ குரு, தயவு செஞ்சு ப்ளீஸ் விட்டுருங்க. என் மனசு வலிக்குது, வலிக்கிற மனசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், போதுமா? என்னால வேற யார்கிட்டயும் போய் சொல்ல முடியாது குரு. நான் சும்மா குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே. இங்க நான் பேசுறத நீங்க கேட்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் குரு. என்ன பண்றது, அப்புறம் குழந்தைகிட்ட தானே பேச முடியும். நீ பேசாமலே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால நீ சொல்லிதான் தெரியணும், நீ பேசிதான் தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஐயோ குரு, ஒருத்தவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது. முதல்ல என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையே குரு. இதுக்கு மேலே தெரிய போறது இல்ல குரு. உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இப்போதைக்கு உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கே, அவ்வளவுதான். ஆத்தன் குரு, என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன் குரு, என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க படிக்கல. இப்ப வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது எதுவுமே உங்களுக்கு தெரியல குரு. எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சும் அமைதியா இருக்குன்னா உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். அப்புறம் இன்னும் என்ன அடிச்சு விட போறீங்க? என் மனசுக்குள்ள என்ன இருக்கு, இந்த லைஃப்ல என்ன இருக்கு, இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. எனக்கு தெரியும் பிரியா, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு. உன்னோட சந்தோஷத்துக்காக தான் என்னோட சந்தோஷத்தை நான் விட்டு கொடுக்குறேன். என்னோட சந்தோஷமே நீ தான், அது முதல்ல உனக்கு தெரியுமா? ஆனா உன் மனசுக்குள்ள நான் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதை தான் நீ இவ்வளவு கோபமாவோ சொல்றேன்னு எனக்கு புரியுது பிரியா. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல குரு, என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா என்னைக்கும் என்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது குரு. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால என்னைக்குமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு குரு. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு குரு. உங்களுக்கு எப்போ என்ன பிடிக்குதோ அப்ப வந்து நான் சொல்றேன் குரு. அது வரைக்கும் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிய போறதும் கிடையாது. லைஃப் திரும்பி சந்தோஷமா ஆகுமானோ எனக்கு தெரியல குரு. ஆனா இப்ப சொல்றேன், என் மனசுக்குள்ள ஃபுல்லா நீங்க தான் குரு இருக்கீங்க. எனக்காக எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கிட்டீங்க. முக்கியமா உங்க கோபத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்க குரு. எனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டீங்க. இதெல்லாம் ஏன் எனக்காக மாத்தினீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பிடிக்காத மாதிரி பண்றீங்க குரு. பரவாயில்ல குரு, விடுங்க குரு. உங்களுக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால படிக்க முடியாது குரு. அது முடியவே முடியாது குரு. எனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். நீங்க எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல குரு. எனக்காக மாத்தினீங்களான்னு எனக்கு தெரியல.
ஆனா என்னைக்கு எனக்காக எல்லாத்தையும் மாத்துனீங்களோ அன்னைக்கே உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் குரு. அன்னைக்கே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கே என் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஏன் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியல. நீ பேசவே விட மாட்டீங்க, நான் பேச வந்து அவாய்ட் பண்றது இதெல்லாம் நடந்துச்சு குரு. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல குரு. ஹொய் குட்டி, இங்க பாருடா. யார் என்னை விட்டு போனாலும் நீ போக மாட்டல்ல, என் கூட எப்போதும் நீ இருப்பலடா. ஹொய், என் கூட எப்போதும் இருப்பியா? இங்க பாருடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை பார்த்து நீ இருப்பேன்னு சொல்றல. யாரு என் லைஃபை விட்டு போனாலும் வந்தாலும் சரி, நீ என் லைஃப் கூட இருக்கணும், சரியா? இப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கல குரு. அவங்க கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான் போல குரு. என்னோட லைஃப் எப்போதும் இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். யாரு போனாலும் வந்தாலும் சொல்றீங்களா? பரவாயில்ல குரு, இருக்கட்டும். என் மனசை ரொம்ப நரைச்சிட்டீங்க குரு. இப்ப கூட பாரு, யாரு விட்டுட்டு போனாலும் சரின்னு சொன்ன உடனே உனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. நான் உனக்கு தான் என் கூட வாழ்றதுக்கே விருப்பம் இல்லையே. அதனாலதான் இவ்வளவு தூரம் நீ பண்ணிக்கிறல. நீயா என்ன அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரியா. நீ என்ன அவாய்ட் பண்ண என்னால தாங்க முடியாது பிரியா. அதுக்காக தான் முன்னாடியே எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நானே உன்னை அவாய்ட் பண்றேன் பிரியா. உன்னை பிடிக்காத மாதிரி காட்டிக்கிறேன் பிரியா. இதெல்லாம் நீ செஞ்சனா என்னால சுத்தமா தாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி நானே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறேன் பிரியா. என்னை விட்டு விலகி போயிரு பிரியா. எங்க போனாலும் நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் பிரியா. என்னை விட்டு விலகி போறதுதான் உனக்கு விருப்பம்னா அதுவே இருக்கட்டும். இந்த குடும்பத்தையே எனக்கு கொடுத்துருக்க, அது போதும் பிரியா. இந்த குடும்பத்தையே கொடுத்து என்ன சந்தோஷமாக்குன. உன்னையே விட்டு கொடுத்து உனக்காக சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேனா பிரியா. நான் விட்டு கொடுக்குறேன் பிரியா. நீ சந்தோஷமா இரு பிரியா. என்னடா அம்மா கிட்ட போகணுமா? அம்மா கிட்ட போலாம். நீ போயிட்டு வா தங்கம், அப்புறமா வந்து பாக்குற, சரியா? வா போலாம். என்ன குரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஏன் பிரியா, ஏன் சந்தோஷத்துக்கு என்ன? இல்ல கேட்டேன் குரு, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன் குரு. ஏன்னா இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சில பிறகு நம்ம வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் சொல்லும் பிரியா. அப்புறம் அர்த்தம் தானே குரு, நல்லா சொல்லுங்க குரு. ஒருத்தங்க மனசை கஷ்டப்படுத்துறதுல நல்லாவே சொல்லுங்க குரு. இப்ப கஷ்டப்பட்டாலும் பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம். எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க? சொல்லுங்க குரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணு பிரியா, அப்புறம் சந்தோஷமா இருப்ப நீ. அப்படின்னு யார் சொன்னது குரு? நான் சொல்றேன்ல பிரியா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சந்தோஷமா இருப்ப பாரு. நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பாப்பேன் பாரு. அப்படியா குரு? இங்க சில பேரால அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் குரு. அந்த சில பேர் அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கும் போது எப்படி குரு? கொடுத்துடுவேன் பிரியா, சீக்கிரமா உன் சந்தோஷத்தை உன்கிட்டயே கொடுத்துருவேன். பாக்கலாம் குரு என்ன பண்றீங்கன்னு. சந்தோஷத்தை கொடுக்குறீங்களா இல்ல அழுக வைக்கிறீங்களா? நானும் பாக்குறேன். உன்னை கல்யாணம் பண்ணும்போது சொன்னதுதான், உன்னை என்னைக்குமே அழுக வைக்க மாட்டேன் பிரியா. அதனால நீ கவலைப்படாத. உன்னை அழுக வைக்க மாட்டேன், சிரிக்கதான் வைப்பேன். பாக்குறேன், அதான் சொல்றீங்களே, என் மனசை படிச்சிருக்கீங்க, என் மனசை புரிஞ்சிருக்கீங்கன்றீங்களே, பாக்குறேன். ஆனா என் மனசை நீங்க புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியுது குரு. அதனாலதான் இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உன் மனசை புரிஞ்சனாலதான் இவ்வளவு தூரம் இருக்கேன். உன்னோட சந்தோஷத்தை உன்கிட்டயே கொடுப்பேன் பிரியா. என் சந்தோஷத்தை யாரோ தரணும்னு அவசியம் இல்லை குரு. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து சந்தோஷத்தை எதிர்பார்த்தா அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு குரு. அதனால என் மனசை கல்லாக்கிட்டேன் குரு. அதனால நீங்க என் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. நான் உன் சந்தோஷத்தை கொடுப்பேன் பிரியா. ஏன்னா உன் கழுத்துல தாலி ஏறும்போது அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால உன் சந்தோஷம் உன்கிட்டயே வரும். அது முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் குரு. என்னை புரிஞ்சுக்காதவங்க என் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கல, உங்களால என் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நீ வேணா பாரு. பார்த்துட்டு தானே இருக்கேன் குரு. ஒவ்வொரு நாளும் என்ன அவாய்ட் பண்றது, என்கிட்ட பேசாம இருக்கிறது, இதெல்லாம் நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னு வைங்களேன், இப்படியெல்லாம் எனக்கு தோணி இருக்காது குரு. ஆனா திடீர்னு ஒவ்வொன்றும் செய்யும் போது எனக்கு பயமா இருக்கு குரு. நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்காது பிரியா. ஏன்னா உனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் உன்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ பயப்படாத. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னே உங்களுக்கு தெரியல குரு. உங்களுக்கு தெரியாதனாலதான் இவ்வளவு தூரம் என்ன அவாய்ட் பண்றீங்க. ஓஹோ, எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற. அதானே உண்மை. என்னை பத்தி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல குரு. என்னை பத்தி என்ன தெரியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் உங்க மனசுக்குள்ள இவளுக்கு என்னென்ன தெரியும், இவளுக்கு சந்தோஷம் வருது என்னென்ன, இதெல்லாம் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க போல. நீங்களா ஒண்ணு யோசிக்கிறீங்க, நீங்களா ஒண்ணு செய்றீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு வேற சொல்றீங்க. எங்க இருந்து ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல குரு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்களே நினைச்சேன். இதோ சொல்லிட்டீங்களே, இது போதும் குரு. நீங்க போங்க, நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க குரு. என் வேலையும் ஒன்னு பாத்துக்கிறதான் பிரியா. போங்க குரு. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரமேதும் அவன் அறியவில்லை, என்னை இருந்து போதும் அவன் எனது இல்லை, மறந்து போயன் மனமே வெண்மதி வெண்மதியினில்லை. என்று ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. என்னம்மா ஊஞ்சல் ஆனதுல போதுமா? போதும் அன்பு. இந்த மாதிரி ஊஞ்சல தனியா உட்கார வச்சு ஆட்டி விடுவேன்னு பார்த்தேன். ஆனா குழந்தைங்க தான் தனியா உட்கார மாட்டாங்களே, அதுதான் அன்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆஹா, ஆமாண்டா, ஆனா செம்மையா இருந்துச்சு. இது ஆடும் போதே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு பாரு. உனக்கு பிடிக்கும் தான் இதை செஞ்சோம். ஆனா மேடம் தான் பாராட்டு கூட செய்யலையே.
பாராட்டுற அளவுக்கு நீ மட்டும் செஞ்சிருந்தா பரவாயில்ல. அண்ணனும் உன் கூட சேர்ந்து தானே செஞ்சா, அப்ப அண்ணனுக்கும் தான் பாதி போகும். ஹலோ அவன் வைஃபுக்கு செஞ்சா, நான் என் வைஃபுக்கு செஞ்சேன். அதெல்லாம் என்னால பாராட்ட முடியாதுப்பா. மேடம் வாயில இருந்து பாராட்டு வந்துட்டாலும் டேய், இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதடா, எனக்கு செமக்கோ வந்துரும். என்னைக்குமே நான் உன்னை பாராட்டினது கிடையாது. சேச்சா நல்லா பாராட்டி இருக்க, நல்லா கழுவி வேணா ஊத்தி இருக்கமா. பாத்தியாடா உன் அப்பாவை என்னென்ன சொல்றாருன்னு? தங்கம் பாத்தியா உன் அம்மாவ? என்னை என்னைக்கு அவ பாராட்டி இருக்கா நீயே சொல்லுடா தங்கம். இங்க பாரு அர்ஜுன் சஞ்சு, நீங்களே சொல்லுங்க, அம்மா என்னைக்காவது பாராட்டி இருக்காங்களா? இல்ல தானே? பரு அர்ஜுனே சொல்ற நீ பாராட்டினது இல்லன்னு. டேய் என்னடா நீனும் உன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா நீ? அம்மா பார்த்து உன்னையும் சஞ்சீவும் பாத்துக்கறேன். அவ பாரு அமைதியா தானே இருக்கா, நீயும் அமைதியா இருக்க வேண்டியதானடா. அப்பாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏண்டா டேய், நான் உன்னை பாத்துக்கறேன். ஓஹோ, நாங்க பாத்துக்கலன்னு சொல்றீங்க மேடம். டேய் நீ வெளியில போயிட்டனா நான் தானே பாத்துக்கறேன். எப்படி ஆங்கறம் பத்தியா இவன்? ஆனா இவன் இருக்கானேடா, சரியான கேடிடா. அப்பா மாதிரியே பையனும் இருக்கான். அவ பாரு எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. இவன் பாரு நீ கேட்ட ஒரு வார்த்தைக்காக ஆனா இவனுக்கு இருக்குடா. தெரியும், உனக்கு தெரியாதா? குழந்தைங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு. நம்ம என்னென்ன பேசுறோம், என்னென்ன பண்றோம் எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியும். ஓஹோ, நான் பாராட்டல நம்ம சொன்ன உடனே உனக்கு ஒரே குஷியா போச்சு. இல்லம்மா, அவன் கரெக்டா தானே சொன்னான். டேய், நீயும் பையன் கூட சேர்ந்துட்டு ஆடுன, அவ்வளவுதான்டா உனக்கு. என்ன பொண்டாட்டி எப்படி சொல்ற? நீ வேற எப்படிடா சொல்றது? அவன் பார்த்தல எப்படி பண்றானு. அவன் சரியான ஆள்ரா. ஐயோ, அவன் சும்மா பேசிருப்பான், அது கூட நீ பேச ஆரம்பிச்சிருவியே. அவன் நான் பேசினதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணானு. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன் நீ பேசும்போது மட்டும் அவன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணா? அப்ப நீ பேசினதுக்கு தானே ரெஸ்பான்ஸ் பண்ணான்னு அர்த்தம். தெரியாம அர்ஜுன் கிட்ட கேட்டேன், அது ஒரு குத்தமா? நீ கேட்டது எனக்கு குத்தமா தெரியலடா. அவன் ஆனா பத்தியா, அதுதானே எனக்கு வலிக்குது. சரி விடு. எங்க விடுறது போடா. ஒன்னு சொல்லியிருந்தா நீ பேசிருப்ப. அவன் என்னதானே கலாய்க்கிற மாதிரி பண்ணா. சரி விடு. அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு பாரு. ஆமா, கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு உட்காருவோம். இன்னும் வீட்டுக்குள்ள கூட போகல. அது போய்க்கலாம்டா. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி உட்கார்ந்து ஊஞ்சலான்னு எப்படி இருக்கு தெரியுமா? இப்பதான்டா கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஆஹா, அப்ப கோவிலுக்கு போனது உனக்கு நிம்மதியா இல்ல? இருந்துச்சுடா, வந்து உட்கார்ந்து ஊஞ்சலாடணுமா, இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஊஞ்சலாடுறேன் தெரியுமா? அதுவும் என் புருஷன் கூட குழந்தைங்க கூட. என்னடா நீ இது கூட தெரிஞ்சுக்காம இருக்க? அப்படியா? ஆமா. சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்ன? கேட்டா கோவப்படக்கூடாது, கோச்சுக்க கூடாது. நீ கேளு, கோவப்படணுமா கோச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அது ஒண்ணும் பெருசாலாம் எதுவும் இல்ல. அப்ப அந்த விஷயம் எனக்கு வேணாப்பா. பெருசா இல்லன்ட்ட அப்புறம் எதுக்கு அந்த விஷயம் எனக்கு? இல்ல பொண்டாட்டி, நான் சொல்ல வரத கேளு. அமைதியா உட்காருவீங்களா? நான் சொல்றதெல்லாம் கேப்பீங்களா? சரியா? நீ முதல்ல சொல்லுடா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி. ஐயோ நீ சொல்லேண்டா. எம்ம தாயே சொல்ல விடுமா. சரி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, எப்படி கேக்குறதுன்னு தெரியல, ஆனா கேட்டுதான் ஆகணும். கேட்டுதான் ஆகணும்னு கேட்டு தொலையேண்டா. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாரு? உன் வயித்துல எட்டி வச்சது யாருன்னு சொல்ல. எதுக்குடா அது இப்போ? இல்ல பொண்டாட்டி, கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்ட, திரும்பி நீ பேசுற பத்தியா? ஸ்னேகாவும் அப்படிதான் அன்னைக்கு கேட்டா, இப்ப நீ கேக்குற பத்தியா? அத பத்தி பேச வேணாமே. இப்ப அத பத்தி பேசினா எனக்கு டென்ஷன் தான் ஆகும் அன்பு. அத நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அன்பு ஞாபகப்படுத்தி விடுற? சரி கொஞ்சம் கூல் ஆகு. ஏன்டா நீ வேற நல்லா இருக்கும் போது யாராவது கேப்பீங்கடா அந்த மாதிரி? மேடம் நல்ல மூட்ல இருக்கும் போது தான் எங்களால கேட்க முடியும். எப்படி எவ்வளவு டைம் கேட்டாலும் எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த விஷயம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். அது நமக்கு தேவையில்லை அன்பு. அது உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை. பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் காயப்படுத்திருக்காங்க. காயப்படுத்துறவங்க என்னால எப்படி சும்மா விட முடியும்? தேவையில்லை விட. அதை பத்தி எதுக்கு பேசிட்டு? அதை பத்தி எல்லாம் இனிமே பேசக்கூடாது அன்பு. ஒரு நாள் கண்டுபிடிக்கிற அப்புறம் இருக்க உனக்கு. ஏன் அப்படி யார காப்பாத்த நினைக்கிறேன், யார் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் பாக்குறேன். அவங்கள காப்பாத்தி எனக்கு கோட்டையா கிடைக்க போகுது. எனக்கு இங்க யாரையும் காப்பாத்தணும்னு அவசியம் இல்ல. எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம். என் சந்தோஷம் முக்கியம்னா இங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், புரிஞ்சுச்சா? அதுக்காக தான் ஒதுங்கி இருக்கேன். மத்தபடி யாரையோ ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை அன்பு. அதை பத்தி அவசியம் இல்லைங்கும் போது பேச வேணாம் அன்பு. அப்ப சொன்ன மாதிரிதான் எனக்கு என் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதனால இத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஓஹோ அப்படியாடி? நீ எப்ப வந்த? இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடிதான். 2 நிமிஷத்துக்கு முன்னாடியா? ஓகே. என்ன என் அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க போல? ஆமா, உன் அண்ணன் கூட சண்டை போடுறதா என் வேலை. மேடம், அந்த வேலையை தான் பாத்துட்டு இருந்தீங்கன்னு மறந்து போயிட்டீங்க போல. நான் ஒன்னும் சண்டை போல, உன்கிட்ட பேசி புரிய வச்சிட்டு இருந்தேன். என்னன்னா அந்த விஷயத்த பத்தி அவகிட்ட கேட்டீங்களா? ஆமாண்டா, கேட்டா அவ சொல்லுவான்னு கேட்டேன். அவ சொல்ல மாட்டாடா. நீ எவ்வளவு கேட்டாலும் அவ சொல்ல மாட்டா. அதான் பாருடா, உன் தங்கச்சி இருக்காளே உன்ன மாதிரியே இருக்க, வாயவே திறக்க மாட்டேங்கிறாடா. என்ன பண்றது?
அவளுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தோணிடுச்சுன்னா மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. எப்பயும் எதுக்குமே சொல்ல மாட்டாவ. ஆனா நீயும் இவங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்க பாத்தியா? சும்மாடா. எனக்கு என் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். நான் என் சந்தோஷம்னா நீங்க எல்லாருமே தான். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ என் சந்தோஷம் இருக்கணும்னா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்காக தானே அந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாங்கிற. அதனால எதை பத்தி எதுவும் பேச வேணாம். எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பாழும் மனம் ஏங்கும். தாரமே தாரமே வா, வாழும் வாசமே வாசமே